அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வளர்பிறை 29/8/2025. சஷ்டி திதி இரவு 8:22 வரை. அதன் பிறகு சப்தமி திதி. சமநோக்குள்ள சுவாதி நட்சத்திரம் காலை 11:38 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள விஷாகம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 நிமிடத்திலிருந்து 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை சிம்ம லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் கேதுவும், கன்னியில் செவ்வாய், துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் புதனும் சுக்கிரனும். இன்று என்ன செய்யலாம்? திருமணம், கிரகப்பிரவேசம் செய்ய, வளைகாப்பு செய்ய, சொத்து பத்திரப்பதிவு செய்ய, வாகனங்கள் வாங்க, குழந்தைக்கு பெயர் சூட்ட, காது குத்த, சங்கீதம், கணிதம் மற்றும் கம்ப்யூட்டர் பயில நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, ஒரு மரம் 1000 தீக்குச்சிகளை உருவாக்கும். ஆனால் ஒரு தீக்குச்சியோ 1000 மரங்களை அழித்துவிடும். அதுபோல 1000 நேர்மறை எண்ணங்கள் நமக்குள் இருந்தாலும் ஒரு எதிர்மறை எண்ணம் அனைத்து நேர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு மனசில் எப்பயுமே பாசிட்டிவாக யோசிக்கிறவங்க, நேர்மறையாக யோசிக்கிறவங்க, அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. நட்சத்திரப்படி பார்க்கும் பொழுது இன்றைய தினம் மேஷ ராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11:38 சந்திராஷ்டமம் தொடங்குதுங்க. மற்றபடி சூரியன் உங்களுக்கு நலமாக இருக்கிறாரு. அதனால் நினச்சதெல்லாமே நிறைவேறுங்க. அரசு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி முயற்சி பண்ணலாம். அதிகாரிகளை சந்திக்கலாம். வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோனு, பிளான் அப்ரூவல், தொழில் தொடங்கிறதுக்கு டின் நம்பர் வாங்கிறது, எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. ஆனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குது. காலையில் 11:38 தொடங்க இருக்கிறதுனால அவங்க மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. வியாபார வகையிலையும் இன்னைக்கு புதுசாக ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துகிறதா இருந்தாலும் வியாபார சம்பந்தமாக புது ஒப்பந்தங்கள் சம்பந்தமாக பேசலாங்க. வேலையாட்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். ஏன்னா 7:30 சனி நடக்கிறதுனால சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். எல்லாரையும் பார்த்து அனுசரித்து கொண்டு போகிறது நல்லது. ஒருத்தவர்கிட்டே எல்லா பொறுப்பையும் கொடுக்காதீங்க. பொறுப்புகளை பரவலாக்கிக்கிட்டிங்கன்னா வேலையாட்கள் பிரச்சனை தீர்ந்துருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. ஆனாலும் காலை 11:38 இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மறவாமல் மிளகு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களுடைய வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷபராசிக்காரர்களே, இது உங்கள் பாதை, உங்களுக்கான பாதை. உங்களுடன் பலர் நடக்கலாம், ஆனால் உங்களுக்காக நீங்கள் மட்டும்தான் நடக்க முடியும். ஆமாங்க, நம்ம விஷயங்களை நாம் தாங்க பார்த்தாகணும், நம்ம கர்மாவை நாம் தாங்க அனுபவிச்சாகணும், நம்முடைய சந்தோஷங்களையும் நாம் தாங்க அனுபவிச்சாகணும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஒற்றையாக நின்று போராடக்கூடியவர்கள், கூட்டமாக இருந்தாலும் குழுவாக இருந்தாலும் மொத்தமாக பலருடன் சேர்ந்திருந்தாலும் ஒற்றையாக சிந்திப்பது, ஒற்றையாக செயல்படுவது, ஒற்றை தலைமையுடன் செயல்படுவதெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. அற்புதமான இடத்துல இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் முடிக்க முடியாத வேலைகளை எல்லாம் இன்றைய தினம் நீங்கள் முடித்து காட்டுவீங்க. அதே மாதிரி கிடைக்காது அப்படின்னு நினச்சதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சவால்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் வழக்குகள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாகுங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சின்ன சின்ன பனிப்போர், ஈகோ அதெல்லாம் இன்னைக்கு சரியாகுங்க. ஒற்றுமை அதிகமாகுங்க. சகோதரங்களும் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனோட யோகாதிபதி புதனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதற்கான சிகிச்சைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் நீங்கள் மேற்கொள்ளலாம், ஆரம்பிக்கலாங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. குரு பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. புது நகை புது டிசைனில் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நீதி என்பது மற்றவர்களிடத்தில் ஒழுக்கமாக நடந்து கொள்வது, நேர்மை என்பது நமக்கு நாமே ஒழுக்கமாக நடந்து கொள்வது. ஆமாங்க, அதனால தாங்க நீதி நேர்மை உடையவங்களாக நீங்கள் இருப்பீங்க. மனசாட்சியோடையும் எப்பயுமே நடந்துப்பீங்க. எங்கே போனாலும் தர்மம் என்ன சொல்லுதோ அதை பின்பற்றி வாழக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. யோகாதிபதியோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுடைய கல்யாண விஷயங்கள் அதெல்லாம் சாதகமாக முடியும். பிள்ளைகளுக்கு திருமணத்துக்காக நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கீங்க. பொருத்தமான ஜாதகம் இன்றைக்கி தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொந்த பந்தங்களும் இன்றைக்கி வருவாங்க. உறவினர்கள் நண்பர்களுடன் கலந்து கட்டி சில விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. மகளுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி உறவினர்கள் வீட்டு கல்யாணம், காதுகுத்து, கிரகப்பிரவேச நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பழைய நண்பர்களையும் சந்தித்து இன்றைய தினத்தில் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சொந்தமாக ஏதாவது தொழில் தொடங்கலாமே அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் வியாபாரமும் சூடுபிடிக்கும். பற்று வரவும் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அனாவசிய பேச்சுக்களையும் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. எல்லா வகையிலுமே சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அதனால் தலைமைக்கு ரொம்ப நெருக்கமாகவும் இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடகராசிக்காரர்களே, யாருக்கும் விளக்கம் கொடுத்து உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். அவரவர்கள் காதில் எது விழ வேண்டுமோ அது மட்டும்தான் விழும். ஆமாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் நாம் நல்ல விஷயங்களை சொல்லலாங்க. ஆனால் எல்லாருமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு எது தேவையோ, அவங்க வியூவில் எது தேவையோ அதை மட்டும்தான் சிலர் ஏற்றுப்பாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அனாவசியமாக அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறத விட நம்ம வேலையை நாம் பார்த்துக்கிட்டு போகலாங்கிற முடிவுக்கு வந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சந்திரனை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார ஒரு சின்னதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. முடியாதுங்கிற விஷயங்கள் கூட இன்றைக்கி முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. வீடு மாறலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கீங்க. மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ரசனைக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீடு அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் சகோதரங்களும் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. வியாபாரம் இன்றைக்கி பரபரப்பாக இருக்கும், சூடு பிடிக்கும். அதே மாதிரி புது வாடிக்கையாளர்கள்லாம் இன்றைக்கி வருவாங்க. புது கடை தொடங்கிறது அல்லது பிரான்ச் தொடங்கிறது அல்லது புது வேலையாட்கள் வேலைக்கு சேர்க்கறது, பங்குதாரர்களை புதுசாக சேர்த்துக்கிறது, அந்த மாதிரி இன்றைக்கி பரபரப்பாக பல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி அமோகமாக இருக்குது, லாபமும் நல்லா இருக்குது. உத்தியோகஸ்தானாதிபதியும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்களுடைய ராசியிலேயே சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால முகத்தில் ஒரு தேஜஸ் தெரிய ஆரம்பிக்கும். மனசுக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் வேலை சுமை இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, அறிவாளியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதில் தவறில்லை. ஆனால் யாரையும் அறியாமல் கூட காயப்படுத்திவிடக்கூடாது என்று இருப்பது தான் மிக மிக நியாயமாகும். ஆமாங்க, அதனால தாங்க நான் புத்திசாலி அப்படின்னு நீங்கள் யாருக்கிட்டையும் போய் சொல்லிக்க மாட்டீங்க. அது எனக்கு தெரியும், நான் அடுத்தவங்கள்ட்ட சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைத்து கொண்டு எவ்வளவு படித்திருந்தாலும் கற்றது கைமண் அளவு, கல்லாதது கடல் மண் அளவுன்னு தன்னடக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தைரியமான முடிவுகள் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. உறவினர்கள் நண்பர்களையும் இன்றைக்கி நீங்கள் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. நெருங்கிய உறவினர்கள் வீட்டு திருமண விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துக்கிட்டு சந்தோஷமாகவும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் அதெல்லாம் கூட சரியாகும். குடும்பத்தில் ஒரு மன நிறைவு இருக்குங்க. மகனுக்கு நல்ல மணமகள் தேடின்னு இருக்கீங்க. பொருந்துகிற ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷம் இருக்குதுங்க. அதே மாதிரி கடையை புதுப்பிக்கிறது அல்லது புது வேலையாட்களை வேலைக்கு சேர்க்கறதுன்னு இன்றைக்கி பரபரப்பாக இருப்பீங்க. இருந்தாலும் அஷ்டமத்து சனி நடந்துன்னு இருக்கிறதுனால எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் யோசித்து முடிவு எடுக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சவால்களையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருந்துக்கனால பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் போய் வருவீங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. குடும்பத்தில் இருந்து வந்த ஈகோவும் சரியாகுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, இன்றைய உலகம்
கடின உழைப்பாளிகளுக்கானதல்ல, ஆனால் புத்திசாலித்தனமான வேலைக்கானது. ஆமாங்க, எப்பொழுதுமே நாம் புத்திசாலித்தனமாக இருந்தால் தாங்க முன்னுக்கு வர முடியும். மாங்குன்னு சிலர் மாடு மாதிரிலாம் உழைப்பாங்க, ஆனால் புத்தியை இன்னும் கொஞ்சம் பயன்படுத்தினா வேகமாக வளரலாங்க. அதனால தாங்க புத்திசாலித்தனமான கடின உழைப்பாளிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் கேட்டதெல்லாமே கிடைக்குங்க, எதிர்பார்த்ததெல்லாமே நடக்குங்க. கொடுக்குறேன்னு சொன்னவங்களும் இன்றைக்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி பேச்சுவார்த்தை எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். சொத்து விவகாரங்கள், பாகப்பிரிவினைகள் பேசலாம், அது தாமாகவே உங்களுக்கு தேடி வரும். வழக்குகள் ராசியாக பேசி பார்க்கலாம், சுமூகமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து பத்து விவகாரங்கள் அதுவும் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. கண்டகச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால அடுத்தவங்க விஷயம்னு நாம் எங்கே போனாலும் அவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்குது, நமக்கு எப்போ தான் நல்லது நடக்குமோ அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அவரோட தனபாக்கியாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக கிடைக்காம போன பணம் இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொடுத்து ஏமாந்து போன பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தில் இன்னைக்கு நல்ல லாபம் இருக்குது. புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. எதிர்பார்த்த தொகை எல்லாமே கிடைக்கும். பழைய பாக்கிகளும் வசூலாகுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் தான் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கணும். இந்த வேலையிலே இருக்கலாமா இல்லை விட்டு விலகிடலாமா? இங்கே கொஞ்சம் மரியாதையாக நடத்துகிறாங்க, ஆனால் சம்பளம் குறைவாக இருக்குது. இன்னொரு இடத்துக்கு போனால் சம்பளம் கிடைக்கும், ஆனால் மரியாதை கிடைக்குமான்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளாரையே யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. மகளுக்கு கல்யாண விஷயமாக பேசலாம், வரன் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. ஒரு இடம் கொடுத்து இன்னொரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, எவ்வளவு முயன்றும் மாற்ற முடியாத விஷயங்களை அதன் இயல்பனை ஏற்றுக்கொண்டு நம் விஷயங்களை பார்த்து கொண்டு செல்வதற்கு பெயர்தான் மனப்பக்குவமாகும். ஆமாங்க, சிலருக்கெல்லாம் நம்ம எவ்வளவோ சொல்லுவோம், ஆனால் எதுவுமே அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. சரி, அவங்க அப்படி தான், நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போவோங்கிற மனப்பக்குவத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் காலையில் 11:38 வரைக்கும் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆனால் நேற்று முடியாத பல விஷயங்கள் காலை 11:38 பிறகு சிறப்பாக முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனால் விஷாகம் நட்சத்திரத்தில் காலையில் 11:38 சந்திரன் பயணம் செய்ய தொடங்கிறதுனால விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி ரொம்ப நிதானமாக இருக்கணுங்க. மற்றவங்க பேச்சு கேட்டுட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அதே மாதிரி அடுத்தவங்கள்ட்ட இன்றைக்கி ஏமாறாமல் இருக்கிறது நல்லதுங்க. நீங்கள் அடிக்கடி இந்த இறக்கப்பட்டு ஏமாறுதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சிக்கலில் நீங்கள் எப்பயுமே சிக்கிப்பீங்க. அந்த வகையில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்றைக்கி போட்டிகள் கடுமையாக இருக்கும். வாடிக்கையாளர்கள் சில கேள்விகள் கேட்டால் பொறுமையாக பதில் சொல்கிறது நல்லது. வேலையாட்களாலேயும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி முன்ன பின்ன இருக்குது. வேலை சுமை இன்றைக்கி இருக்குது. அதிகாரிகளை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. கூட வேலை பார்க்குறவங்க உங்களை ஏதாவது சொன்னாங்கன்னா அதை பொறுமையாக கேட்டுக்க
பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா சக ஊழியர்களை நம்ம பகைச்சிக்கூடாது. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களில் வந்து அவங்க தான் நம்மளை அனுசரித்து கொண்டு போகிறதுக்கு அவங்க உதவி தேவை. அதனால் எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஈகோலாம் இன்றைக்கி வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் மறந்துட்டு அமைதியாக இருப்போம் அப்படின்னு இருந்துட்டிங்கன்னா நல்லது. அவங்க ஏதாவது சொல்ல போய் நீங்கள் ஏதாவது சொல்ல போய் அது சண்டையில் போய் முடிஞ்சிடக்கூடாதுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உண்மையான சொத்து நோய் இல்லாத உடம்பும் வேதனை இல்லாத மனமும் தான். ஆமாங்க, 4 வீடு வாங்கியிருக்கலாம், 4 காரு, 4 கேட்டு முன்னால் நிற்கலாம். ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. மனசு சந்தோஷமாக இருக்கணும், மனசுக்குள்ளார நிம்மதி இருக்கணும். உடம்பில் வந்து நோய் நொடி இருக்கக்கூடாது. சாப்பிட்ட உடனேயே மருந்து மாத்திரை சாப்பிட்றதுக்குன்னே ஒரு நேரம் ஒதுக்குறோம். அதெல்லாம் இல்லாமல் நோய் இல்லாமல் இருந்தால் போதும், ஆரோக்கியமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் போதும் என்ற மனதுடன் வாழ்ந்து கொண்டு ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி நல்லது நடக்கும். எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சாதுரியமாக பேசி இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரித்து உட்கார்ந்துருக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் மனக்குழப்பங்கள்லாம் இருக்கும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சில கடினமான சூழ்நிலைகள் கண்ணுக்குள்ளார வந்து நிற்கும். அதை பார்த்து சில நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் சோகமாவீங்க. அந்த மாதிரி நாம் யாருக்கும் எந்த தொந்தரவும் தரக்கூடாது. கஷ்டப்பட்டு வர்றவங்களை வந்து நாம் நோகடிக்காமல் நாம் வந்து கை கொடுத்து அவங்கள தூக்கி விடணுங்கிற முடிவுக்கும் இன்னைக்கு நீங்கள் வருவீங்க. 4ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால வண்டி வாகன வீடு பராமரிப்பு செலவுகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். மொபைல் ஃபோன் அப்பப்போ கொஞ்சம் பழுதாகுது, லேப்டாப் அப்பப்போ கொஞ்சம் பழுதாகுது. அதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் சரி செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குங்க. சூரியன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால எங்கே போனாலும் மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. தலைமை பொறுப்புகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வருங்க. புது பதவிகள் கூட உங்களை தேடி வருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் அதெல்லாம் சுமூகமாக முடியுங்க. அதே போல் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, எளிமையை பற்றி பேசவும் எழுதவும் நாம் தயங்குவதில்லை. ஆனால் அப்படி வாழ்வதில்தான் நாம் தயக்கம் காட்டுகிறோம். அப்படி வாழத்தான் நாம் தயங்குகிறோம். ஆமாங்க, எல்லாருமே வந்து மணிக்கணக்கில் பேசுவாங்க, எளிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லைங்க, பேசலாம் மாட்டீங்க, வாழ்ந்து காட்டுவீங்க. எங்கும் எப்பொழுதும் வார்த்தைகளால் பேசுவதை காட்டிலும் வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுவோங்கிற எண்ணங்களோடு அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. சொல்ல காப்பாற்றுவீங்க. கொடுக்க வேண்டிய இடத்துலேருந்தும் நீங்கள் கொடுத்துருவீங்க. வர வேண்டிய இடத்துலேருந்தும் உங்களுக்கு வருங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ சீக்கிரமாகவே முடிவுகள்லாம் எடுக்க தொடங்கிட்டீங்க. அதே மாதிரி எதையும் இப்போ தள்ளி போடாமல் இருக்கீங்க. வேகமாகவும் இப்போ நீங்கள் உழைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டு.
உண்டுங்க. விஐபிகளால் இன்றைக்கு ஆதாயம் உண்டு. வியாபாரத்திலேயும் இன்றைக்கி லாபம் இருக்குது. புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. வேற்றுமொழி பேசுபவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சிலருக்கு புது வேலை கிடைக்கும். சிலருக்கு இருக்கிற வேலையில் சின்ன சின்ன பதவி உயர்வு, சம்பள உயர்வு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கு கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால சமயோஜித புத்தியால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சனி பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால வேலை சுமை அதிகமாகிக்கிட்டே போகும். அதுக்கு தகுந்த மாதிரி குடும்ப பண தேவைகளும் அதிகமாகிட்டே போகுது. வருமானமும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, பிறருடைய குற்றங்களை மன்னிப்பவர் மனிதன். ஆனால் பிறருடைய குற்றங்களை மறந்து விடுபவர் தெய்வ நிலைக்கு உயர்த்தப்படுவார். ஆமாங்க, நீங்கள் அப்படிதாங்க. எல்லாம் ஆயிடுச்சு, இனிமேல் நாம் எதுவும் சொல்லி எந்த பயனும் இல்லை. அதனால் மற்றவங்க செய்த சில தவறுகள், நமக்கு செய்த சில துரோகங்கள் இதெல்லாம் மறந்துடுறது தான் நல்லது. மறந்தால் தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும். அடுத்தது ஆக வேண்டியதையும் ஆக்கப்பூர்வமாக பார்க்க முடியுங்கிற முடிவுக்கு வந்து எங்கும் எப்பொழுதும் யார் எந்த கெடுதல் பண்ணினாலும் அதையெல்லாம் மறந்துவிட்டு மற்றதை கவனிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவு செல்வாக்கு உண்டு. முடியாத விஷயங்களையும் முடித்து காட்டுவீங்க. 6ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களை பற்றி வதந்திகள், வீண் பழிகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஏதோ உங்களை பற்றியெல்லாம் பேசிப்பாங்க. சில நேரங்கள் நினைக்கும் போது சிரிப்பாக இருக்கும், சில நேரங்களில் நினைக்கும் பொழுது சோகமாக இருக்கும். நம்மளை போய் இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, இது நியாயமா அப்படிங்கிற அளவுக்கு மன வருத்தங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. உங்களுக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் நினச்சது நிறைவேறும். தடுமாற்றங்கள் எல்லாமே இன்றைக்கி விலக ஆரம்பிக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. தந்தை வழியிலையும் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. செவ்வாய் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறாரு. சனி பகவானுடைய பார்வையில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சகோதரங்களால் செலவுகள், அலைச்சல்கள் அதெல்லாம் இருக்கும். வீடு மனை வாங்கிறது விற்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு வாங்கிறது நல்லதுங்க. வியாபாரத்திலேயும் இன்றைக்கி சின்ன சின்ன சவால்கள் இருந்தாலும் லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, அசாத்திய தன்னம்பிக்கையும் அசைக்க முடியாத நேர்மறை எண்ணங்களும் இருந்தால் ஆள முடியாததை கூட ஆண்டுவிட முடியும். ஆமாங்க, உங்களுக்கு எப்பொழுதுமே அளவற்ற தன்னம்பிக்கை இருக்குங்க. சின்ன வயசுலேயே இப்படி ஆகணும் அப்படி ஆகணுங்கிற பெரிய பெரிய லட்சியங்களோடு நீங்கள் இருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, அடுத்தவங்க உங்களை பற்றி எதிர்மறையாக பேசினா கூட அதெல்லாம் எடுத்தெறிஞ்சிட்டு நேர்மறையான எண்ணங்களுடன் வாழ்ந்து நேர்மையாகவும் சென்று பெரிய வெற்றிகளை பெறக்கூடியவர்கள், சாதிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. சுக்கிரன் 6ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டதுனால கொஞ்சம் வேலை
வேலைச்சுமை இருக்கும், அலைச்சல் இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய சுயரூபம் இப்போ தெரிய வரும். சிலர்லாம் இது வரைக்கும் நடிச்சிருப்பாங்க, இனிமேல் உங்கள்கிட்ட நடிக்க முடியாது, உங்கள்கிட்ட சிக்குவாங்க. சிலரெல்லாம் நீங்கள் ஒதுக்குவீங்க. புதுசாக சிலர்லாம் சேருவாங்க. நட்பு வட்டம் கொஞ்சம் பெருசாகும். விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கும் உண்டாகுங்க. அதே போல் குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் நீங்கள் போய் வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்களுடைய ராசியை சூரியன் பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்னதாக உடல் உஷ்ணம் அதிகரிக்குங்க. லேசாக பல்வலி காது வலி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலே இருந்து வந்த சவால்கள் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகி எல்லாத்தையும் சமாளித்து இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பெற்றோரின் ஆசீர்வாதம் கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போய் வந்தீங்கன்னா தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். நல்லதெல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். 7.5 சனியில் பாதச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால கொஞ்சம் போக்குவரத்தில் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தை பார்த்து ஓட்டுங்க. ரோடு கிராஸ் பண்ணும்போது எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அருமையான சந்திப்புகள்லாம் இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வேலை சுமை இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, யாரை பாவம் என்று நாம் நினைத்தோமோ அவர்கள்தான் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்து விட்டு போய்விடுகின்றனர். ஆமாங்க, இறக்கப்பட்டு நீங்கள் ஏமாந்த காலம் எல்லாமே உண்டுங்க. ஏதோ அழுதாங்கன்னு சொல்லிட்டு சிலருக்கெல்லாம் உதவ போய் இப்போ உங்களை அழ வச்சுட்டு அவங்க ஓடி போயிட்டாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு இனிமேல் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் யோசித்து தான் உதவணும், யோசித்து தான் நம்ம முடிவெடுக்கணுங்கிற முடிவுக்கு வந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. காலையில் 11:38 ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் முடிஞ்சிருதுங்க. அப்படி இருக்கிறதுனால கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள், அதே மாதிரி செலவுகள், அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் அதெல்லாமே சரியாகி இன்றைய தினம் காலை 11:38 பிறகு சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. தள்ளிப்போன பல விஷயங்கள் நல்ல விதத்தில் முடியும். சவால்களிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் சரியாகும். பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் நிம்மதி உண்டுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அவங்களுடைய கல்யாண விஷயமாக நீங்கள் பேசலாம். நல்ல வரன் வாழ்க்கை துணை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில், எல்லா வகையிலும் நன்மையை தரக்கூடிய வகையில் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபாரமும் இன்னைக்கு பரபரப்பாக இருக்கும், லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. அதே மாதிரி புண்ணிய ஸ்தலங்களுக்கும் போய் வருவீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே உயர்வு உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. உனக்கெல்லாம் மானம் மரியாதை இருக்குதா அப்படின்னு சிலர்லாம் கோபத்தில் கேட்பாங்க. உனக்கெல்லாம் மானம் இருக்குதா
அப்படின்னு கேட்பாங்க. இந்த மானம் மரியாதை அப்படிங்கிற வார்த்தைக்கு அந்த உணர்வுகளுக்கு உரிய கிரகம் எது தெரியுங்களா? குரு பகவான் தான். ஒருத்தவங்க ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல இடத்துல உட்கார்ந்துருந்தா அவங்க மானஸ்தனாக வாழ்வாங்க. அதே மாதிரி மரியாதைக்குரியவர்களாகவும் எப்போதும் இருப்பாங்க, மரியாதையாகவும் பேசுவாங்க. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுக்கெல்லாம் காரணம் குரு பகவான் தாங்க. ஆனால் குரு பகவான் ஒருத்தவங்க ஜாதகத்தில் பலவீனமாக உட்கார்ந்துருந்தா சில நேரங்களில் தன்மானம் இழக்கக்கூடிய தர்ம சங்கடமான சூழ்நிலைகளும் வருங்க. பிரஜ்ஞான தீபிகா அப்படிங்கிற நூல்களில் சில விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி இப்போ மானம்னா குரு, வெகுமானம் அப்படின்னா யார்? சுக்கிரன். வெகுமானம்னா என்ன? பரிசு பாராட்டுகள். அப்போது ஒருத்தவங்களுக்கு பரிசு பாராட்டு கிடைக்கணும் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கணும், சுக்கிரன் மறையாமல் இருக்கணும், சுக்கிரன் சுபத்தன்மையோடு இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்களுக்கு வெகுமானங்கள் வாழ்க்கையில் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி அபிமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அபிமானம் அதாவது என்னுடைய அபிமான நண்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அபிமானம்னா ஆசைப்படுதல். அப்போ அந்த ஆசைக்குரிய கிரகம் இது சுக்கிரன். அப்போ அபிமானத்துக்குரிய கிரகமாக சுக்கிரன் வராருங்க. அதே மாதிரி பிரமாணம், பிரம்ம அதாவது பத்திரம் சொல்லுவாங்கள்ல, பிரமாண பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதாவது உறுதிமொழி. அதுதான் நம்ம பிரமாணம், பிரமாண பத்திரம் அதில் கையெழுத்திட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த உறுதிமொழிக்குரிய கிரகங்கள் செவ்வாயும் சூரியனும். இந்த 2 கிரகங்கள் தாங்க ஒருத்தருடைய உறுதித்தன்மைக்குரிய கிரகங்கள். அதாவது மன உறுதி, அதுவும் உடல் உறுதி. இந்த 2 உறுதிக்கும் உரிய கிரகம் செவ்வாயும் சூரியனும். அப்போ ஒருத்தவங்க ஜாதகத்தில் இந்த 2 கிரகங்கள் நல்லா இருந்துட்டா, செவ்வாயும் சூரியன் நல்லா இருந்துட்டா அவங்க பதவி பிரமாணங்கிற மாதிரி ஒரு உறுதி பிரமாணம் எடுப்பாங்க. அதுக்கு இந்த 2 கிரகங்கள் நல்லா இருக்கணுங்க. அதே மாதிரி ரோஷம், சூடு, சொரணை இது மாதிரிலாம் சிலர் சொல்லுவாங்க பாருங்கள். இதுக்கெல்லாம் உரிய கிரகம் சூரியன் தான். சிலர்லாம் ஒருத்தவங்கள்ட்ட பேசக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்துட்டா பேசவே மாட்டாங்க, கடைசி வரைக்கும் பேச மாட்டாங்க, நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாங்க. அப்போ அந்த மன உறுதிக்குரிய கிரகமாக வரக்கூடியது யார்? சூரியன். அவர் தான் இந்த மாதிரி ரோஷம், ஈகோ இதுக்கெல்லாம் உரிய கிரகமாக சூரியன் வராருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதாவது சில முக்கியமான விஷயங்கள், அதாவது அந்த வெட்கப்படுறது, கூச்சப்படுறது இதெல்லாம் சுக்கிரன் தான். சிலர்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொன்னோம்னா உடனே வெட்கப்படுவாங்க, கூச்சப்படுவாங்க. அப்போ இந்த வெட்கம், கூச்சம் அப்படிங்கிற உணர்வுகளை தூண்டக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது சுக்கிரன் தான். அவர் தான் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தூண்டுகிறாருங்க. அதே மாதிரி சிலரை பார்த்தோம்னா சொல்லுவாங்க, அவர் ரொம்ப ஹெட் வெயிட்டுங்க, ரொம்ப திமிரு பிடிச்சவருங்க, அவர்கிட்டலாம் யாரும் பேச முடியாதுங்க, அவர்லாம் யாரையும் மதிக்கவே மாட்டாருங்க அப்படின்னு சிலரை பார்த்து சொல்லுவாங்க. அவங்க ஜாதகத்தில் சூரியன் பலவீனமாக இருக்கும், சூரியன் நீச்சகதி, சூரியன் பகை, சூரியன் பாவங்களோட சேர்ந்துருந்தால் அவங்கெல்லாம் ஹெட் வெயிட்டோடு இருப்பாங்க. சூரியன் நல்லா இருந்தால் அது மாதிரி ஹெட் வெயிட்டோடு நடந்துக்கவே மாட்டாங்க. அதுக்கடுத்து லக்னாதிபதியுடன் சூரியன் சம்மந்தப்பட்டு பலவீனமாக இருந்தாலும் அவங்களும் கொஞ்சம் ஹெட் வெயிட்டோடு இருப்பாங்க. அப்போது ஹெட் வெயிட் இல்லாமல் ஒரு டீசெண்டாக நல்ல விதமாக நடந்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சூரியன் நல்லா இருக்குங்க. இப்படி அந்த நூலில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க. அப்போ ஜோதிடம்ங்கிறது நம்மை நாமே உணர்வதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய உணர்வுகளையும் உணர்வதோடு மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுடைய உணர்வுகள், அடுத்தவங்க என்ன மாதிரி மனப்பான்மையில் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ள உதவுதுங்க. அதனால் ஜோதிடத்தையும் தெரிந்து கொள்வோம், நம்மை சுற்றி இருப்பவர்களுடைய உணர்வுகளையும் உண்மைத்தன்மையையும் புரிந்து கொள்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகபோகங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.